அவரால் அற்புதம் செய்ய முடியும், அவரால் விடுதலை கொடுக்க முடியும், அவரால் உங்களுடைய காயங்களை மாற்ற முடியும், அவரால் உங்களுடைய வெளியிலே உள்ளுக்குள்ளே காணப்படுகிற காயங்களை மாற்றி உங்களுடைய வேதனைகளை நீக்கும்படி அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு உங்கள் வழியாய் கடந்து போகிறார், நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கர்த்தருக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து நாம் கூப்பிட வேண்டும். என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தேவ வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய உதவியை பெற்றவர்கள் சிலர் நமக்கு உதவி தேவைப்படும் போது கூப்பிட்டும் காது கேளாதவர்கள் போலவும் பார்த்தும் பார்க்காதவர்கள் போலவும் இருப்பார்கள். இதனால் வேதனையும் கவலையும் பெருகுமே ஒழிய உதவி கிடைப்பதில்லை. ஆனால் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக உலாவும் போது உதவி தேவைப்படும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து சந்தோஷப்படுத்தினார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்களும் ஏதோ ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தாம் உண்டாக்கிய காக்கை குஞ்சுகள் கூப்பிடும்போது அவைகளுக்கு உதவி செய்கிற தேவன் நிச்சயம் உங்களுக்கும் உதவி செய்வார். விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்க. இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சீலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் வேத வசனத்திற்கு செவி கொடுங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவர் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். எரிகோ என்ற பட்டணத்திற்கு இயேசு வந்துவிட்டு அந்த பட்டணத்தை விட்டு அவர் வெளியேறி போகிற சமயத்தில் இந்த அற்புதம் நடைபெறுகிறது. இயேசுவும் அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் இப்பொழுது எரிகோவை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தபடியால், சுகத்தையும் விடுதலையும் கொடுத்தபடியால் ஜனங்கள் இயேசுவோடு கூட இருக்க விரும்பினார்கள். ஆகவே போகிற இடமெல்லாம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரிடத்திலே கூடி வந்து விடுவார்கள். அப்படித்தான் இந்த எரிகோ பட்டணத்திலும் கூட திரளான மக்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் எரிகோவை விட்டு அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார். அவர் போகிற சமயத்திலே தான் இந்த அற்புதம் நடைபெறுகிறது. அங்கே வழி அருகே ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் குருடனாயிருந்தான், பிச்சை எடுக்கிறவனாயிருந்தான். பர்திமேயு என்று அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறவிலேயே அவன் குருடனாக இருந்திருக்க வேண்டும்.
ஆகவே தன்னால் உழைத்து சம்பாதிக்க முடியாத நிலைமையில் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துகிற ஒரு வேதனையான நிலைமைக்கு அவன் வந்துவிட்டான். வழி அருகே உட்கார்ந்து ஜனங்கள் நடந்து போகிற சத்தத்தை கேட்கும்போது, ஐயா, இந்த குருடனுக்கு பிச்சை கொடுங்கள் என்று ஜனங்களிடத்திலே கையேந்த கூடிய ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன். பாருங்கள், ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையில இருந்தவன். ஒரு சில நிமிட நேரம் கண்ணை கட்டி கொண்டு நடந்து பார்த்தாலே நம்மளால் இருக்க முடியாது. அவன் பிறவியிலிருந்தே இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, அவன் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆண்டவர் அதை குறித்து தான் என்னோடு பேசினார். அவன் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். முதலாவது அவருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டு, ஒரு சரீர உறுப்பு பாதிக்கப்பட்டு கண் பார்வை அவனுக்கு இல்லை. வெளியிலிருந்து பார்த்தாலே பிறவியிலே ஒருத்தருக்கு கண் தெரியவில்லை என்றால் அந்த கண்களை வெளியிலிருந்து பார்க்கும் போதே தெரிந்துரும் இவங்க கண்ணு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, கண் பார்வை தெரியாது என்பதாக. அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு கண் பார்வை இல்லை, பார்வை இல்லை, அவனுடைய சரீர உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. வெளியிலே ஒரு பாதிப்பு, அவனுடைய உள்ளத்திலே ஒரு பாதிப்பு இருக்கிறது. இவனுக்கு வெளியிலும் பாதிப்பு, அவனுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு காயம் இருந்தது, பாதிப்பு இருந்தது. ஒருவேளை அவனுடைய குடும்பத்தார் அவன் மீது அன்பு காட்டி, கண் பார்வை இல்லாவிட்டால் என்ன, நீ ஏன் கஷ்டப்படணும், நாங்கள் இருக்கிறோம், உன்னை கவனித்துக் கொள்ளுவோம், நீ ஒன்றை செய்ய வேண்டாம், வீட்டில் இருந்து முடிந்த வேலையை செய்து கொண்டு நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்ல, கவனிக்க, உதவி செய்ய குடும்பத்தார் இருந்திருந்தால் அதில் கொஞ்சம் அவன் ஆறுதல் அடைந்து வீட்டில் இருந்திருப்பான். தெருவில் வந்து உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்திருக்க மாட்டான். அவன் பிச்சைக்காரனா இருக்கும்போது உள்ளத்தில் எவ்வளோ பெரிய வேதனை இருந்திருக்கும். நான் வெளியில தான் என் சரீரம் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்துட்டேன், அது நிமித்தமா இப்போ எனக்கு நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, ஒரு அனாதையை போல நான் வாழ்கிறேன் என்று தன்னுடைய உள்ளான நிலைமையிலே அவனுடைய உள்ளத்திலே காயங்கள் ஏற்பட்டிருந்தது. உள்ளத்திலும் பாதிக்கப்பட்ட மனிதன். சிலர் வெளியில பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சிலர் உள்ள அவருடைய ஆத்துமாவில், அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் மெட்ராஸில் பாடி என்கிற இடத்துல இருந்தோம். நான் அங்கே தான் அந்த சபையில் இருந்தபோது ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெற்றது. ஆராதனை முடிஞ்சு நிற்கிறோம். நாங்கள் சில வாலிபர்கள் அந்த எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆலயத்தினுடைய அதை சுத்தம் பண்ணுறது செய்கிறதெல்லாம் செய்வோம். நின்று கொண்டிருக்கும்போது கண் தெரியாத 2 பேர் வந்தாங்க, ஒரு கணவனும் மனைவியும். கணவனுக்கும் கண் தெரியாது, மனைவிக்கும் கண் தெரியாது, 2 பேரும் பிறவிலேயே கண் தெரியாதவர்கள். அவங்க விசாரித்து விட்டு இங்கே கிறிஸ்தவ ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்து வந்தாங்க. நாங்கள் தான் இருந்தோம். என்ன விஷயம், ஆராதனைலாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். நாங்கள் விசாரித்த போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் 2 பேருமே கண் தெரியாதவங்க. ரொம்ப ஆச்சரியம், 2 பேரும் பிறவிலே கண் தெரியாத 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அழகான குழந்தை, நல்ல பார்வையோடு இருக்குது. கையில் அந்த சகோதரி ஒரு குழந்தைய வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகான குழந்தை, நல்ல பார்வை அந்த குழந்தைக்கு இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ அவர்கிட்ட, அவர் பெயர் காந்தி, அந்த கண் தெரியாத சகோதரருடைய பெயர். அப்போ அவர்கிட்ட கேட்ட, என்ன விஷயமா வந்தீங்க? அவர் சொன்னார், எங்களுக்கு வேலையும் இல்லை, வருமானம் இல்லை, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லை, எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் இனி வாழ முடியாது, நம்ம தற்கொலை செய்து மறித்திடலான்னு சொல்லி நாங்கள் ரயில்வே லைனை நோக்கி போனோம். ரொம்ப மனம் உடைந்து. அவங்க சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணாங்க. 2 பேரும் பார்வையை இழந்தவர்களும் தெரிந்தும் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி தான் திருமணம் பண்ணாங்க. இப்போ உதவி செய்ய யாரும் இல்லை, பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லையே, அந்த பிள்ளை அழும்பொழுது வேதனை தாங்க முடியல, நம்ம தற்கொலை செய்து மறித்தரலான்னு சொல்லி நாங்கள் போய் கொண்டு இருந்தோம். அப்போ அங்கே போய் கொண்டிருக்கிற வழியில் ஒருவரை சந்தித்தோம். எங்கே போகிறீங்க? விசாரித்த போது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, சாக போகிறேன்னு சொன்னோம். நாங்கள் சொன்னதை கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் இந்து ஒரு சகோதரை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்க, அங்கே ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு இருக்குது, கிறிஸ்தவங்கள்லாம் அங்கே வந்து கூடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க,
நீங்கள் அவங்ககிட்ட போங்க, அவங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு அந்த மனிதர் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு இவங்க கிறிஸ்தவ சர்ச்சை எங்கே இருக்குன்னு விசாரித்து கணவன் மனைவி வந்து சேர்ந்தார்கள். அப்போ நாங்கள் தான் அங்கே நின்றோம். அவருடைய நிலைமை கேட்டோடனே உள்ளம் அடைந்து விட்டார். அவருடைய உள்ளான நிலைமையிலே பாதிக்கப்பட்டவர்கள், உதவி செய்ய யாரும் இல்லை, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லை. நம்ம எப்படி இந்த உலகத்தில் யாரிடத்தில் இப்போ உதவி கேட்க முடியும்? மறித்து விட்டால் நல்லது என்கிற நிலைமையில் வந்தார்கள். அப்போ நாங்கள் அவளோடு பேசி, நாங்கள் அல்ல, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் இப்படி அன்பை பற்றி சொல்லி, உடனே அங்குள்ள சில கிறிஸ்தவ அவளை குறித்து சொல்லி கொஞ்சம் பணமெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு, பிள்ளைகளுடைய பாலுக்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பித்தோம். நான் சொன்னேன், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வாங்க, இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க வருவாங்க, தெய்வ பிள்ளைகள் வருவாங்க, உங்களுக்கு முடிந்த உதவி செய்கிறோம் என்று சொல்லி அங்கே இருந்தவர்களெலாம் பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்து அனுப்பினோம். அடுத்த வாரம் வந்தாங்க. அப்புறம் தொடர்ந்து வந்து அந்த சபையிலேயே ஒரு அங்கமாயிட்டாங்க. அந்த குடும்பத்தை வைத்து போஷிக்க, உதவி செய்ய அநேக காரியத்தை அந்த சபையில் இருந்த தெய்வ பிள்ளைகளே உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். பாதிக்கப்பட்ட உள்ளம், பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளம். அதனால் நான் வாழ முடியாது. ஒரு சொல்லுகிறார், கடன் பிரச்சனை அடைக்க வழியே இல்லை, தற்கொலை செய்து மறித்திடலான்னு நினைக்கிறேன். உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. யார் எனக்கு உதவி செய்வாங்க? எப்படி இந்த அவமானத்தில் நான் நிற்க முடியும்? ஒரு அவமான நிந்தை வந்துவிட்டால் எப்படி நான் வாழ முடியும்? இதை விட தற்கொலை செய்து மறித்து விட்டால் நல்லது. ஒரு தவறான முடிவுக்கு நேராய் அந்த உள்ளம் போகத்தக்கதாக உள்ளான நிலைமையிலே காயப்பட்டு வந்திருக்கலாம், காயப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை சந்திக்கத்தான் இன்றைக்கு இயேசு இந்த வழியாய் கடந்து போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாகத்தான் இயேசு இந்த வழியாக இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு குறைவு நிமித்தமாய், ஒரு தேவை நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, இயேசு உங்களை தேடி இந்த இடத்திலே வந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மனிதன் தெருவில் உட்கார்ந்திருக்கிறான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஒரு பரிதாபமான நிலைமை, அடுத்த இடத்துல கையேந்தி வாழக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமை. இன்றைக்கு யார் எனக்கு பிச்சை கொடுப்பார்கள்? இன்றைக்கு எனக்கு சாப்பாட்டிற்கு ஏதாவது கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் இயேசு ஒரு நாள் அந்த வழியாய் கடந்து போகிறார். அந்த எரிகோ பட்டணத்திற்கு வந்துவிட்டு அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகிற நேரம், அப்பொழுது அந்த வழியாக இயேசு கடந்து வருகிறார். எரிகோ ஒரு பெரிய பட்டணம். இன்றைக்கும் அதே பெயரிலே தான் இந்த பட்டணம் இருக்கிறது. எரிகோ என்கிற பெயரிலே தான் இந்த பட்டணம் இருக்கிறது. நான் அந்த பட்டணத்திற்கு போயிருக்கிறேன். சகையு என்ற மனிதனை அந்த பட்டணத்தில் தான் ஆண்டவர் சந்தித்து ரட்சித்தார். காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்த சகையு. அதே போல காட்டத்தி மரங்கள் இப்பொழுது எரிகோவில் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமையினால் இடித்து நொறுக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை துதித்த பொழுது நொறுங்கி போன அந்த பெரிய மதில் சுவர், அந்த இடிபாடுகளுக்கு இடையில இப்பவும் அங்கே போனால் நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு முக்கியமான பட்டணம் அது. இயேசு அந்த பட்டணத்தில் வந்து ஊழியத்தை முடித்து விட்டு அவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகிற ஒரு நேரம் அது. எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது இயேசு கடந்து போகும்போது திரளான மக்கள் போகிறார்கள். அந்த சத்தத்தை நிறைய மக்கள் நடக்கிறதை கேட்டவுடன் நிறைய மக்கள் வர்றாங்க. இப்போ நிறைய காசு கிடைக்கும். ஜனக்கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் பிச்சைக்காரங்க போவாங்க இல்லையா, அவங்க காசு நிறைய கிடைக்கும் என்று சொல்லி. அப்போ நிறைய மக்கள் நடக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அவன் என்ன விசேஷம் என்று கேட்டிருக்க வேண்டும். யார் போவது, என்ன காரியம் என்று எல்லாரும் பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம ஏன் பதில் சொல்லணும், இந்த குருடன்ட்டு நம்ம ஏன் பேசணும்னு சொல்லி அசட்டையாய் அற்பமாய் எண்ணி போனவர்களும் இருப்பார்கள். யாரோ சொல்லிட்டாங்க இயேசு போகிறார்ன்ற செய்தியை கேட்ட உடனே, அந்த இயேசுன்ற நாமத்தை கேட்ட உடனே அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருகிறது. இவருக்காகத்தானே நான் காத்திருக்கிறேன் என்று. அப்படியானால் இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அதற்கு முன்பு யாரோ அவனுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இயேசு என்ற ஒரு தீர்க்கதரிசி உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், மரித்தோரை எழும்ப பண்ணுகிறார், சப்பானிகளுக்கு அவர் நடக்கும்படியான கிருபை கொடுக்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று இந்த இயேசுவை குறித்து ஏற்கனவே அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான்.
இந்த இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் கேள்விப்படும்படிக்கு தான் சாட்சிகளை எல்லாம் இங்கே நிறுத்துகிறோம். எதற்காக? ஊழியத்தை பெருமைப்படுத்த அல்ல, ஊழியக்காரனை பெருமைப்படுத்த அல்ல. அற்புதங்களை செய்கிற இயேசு எப்படியெல்லாம் ஜனங்களை நேசித்து அற்புதம் செய்கிறார் என்பதை நாம் கேள்விப்படும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க கேட்கத்தான் விசுவாசம் உள்ளத்திலே உண்டாகும். ஆகவே தான் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுடைய விசுவாசம் தூண்டி எழுப்பப்படும்படியாய் ஆண்டவர் செய்ததிலிருந்து அற்புதங்களை பெற்ற மக்கள் சாட்சி சொல்லும்படியாய் முன்னாலே நிறுத்துகிறோம். அப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவர் மீது ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. அவரால் என்னை குணமாக்க முடியும். இப்ப அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு அந்த வழியாய் நடந்து போகிறார் என்று தெரிந்த உடனே முதலாவது அவன் என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கர்த்தருக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து நாம் கூப்பிட வேண்டும், நாம் கேட்க வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கை கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமாயிருக்கிற பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். 38 வருஷம் ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருக்கிறான். அவன் இயேசுவை தேடி வரவும் இல்லை, இயேசுவை நோக்கி கூப்பிடவும் இல்லை, இயேசுவை அழைத்து வரும்படி யாரையும் அனுப்பவும் இல்லை. ஆனால் இயேசு அவனை தேடி போகிறார். அவரே அறிந்து இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருக்கிறான் என்று அறிந்து அவனை சந்திக்க ஆண்டவர் கடந்து போகிறார். அந்த ஆண்டவருக்கு இந்த எரிகோ மதில் அந்த வாசல் வழியாய் அந்த வழியில கடந்து போகும்போது அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற குருடனு குறித்து தெரியாமலா இருந்திருக்கும். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், தேவையோடு அவன் இருக்கிறான் என்று இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் சகலத்தை அறிந்தவர். இதே எரிகோவின் வழியாய் ஆண்டவர் நடந்து போகும்போது மரத்து மேல ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். இயேசு அந்த இடத்துல வந்த உடனே இந்த மரத்து மேல ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய பெயர் சகேயு என்பதை அறிந்து அவனை அண்ணாந்து பார்த்து பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவருக்கு அந்த இடத்துல வந்த உடனே பரிதிமேயுவே, எழும்பி என்னிடத்திலே வா என்று அழைக்க முடியாதா? அவரால் முடியும். அவர் சகலத்தையும் அறிந்தவர். அங்கே ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான் என்றும் ஆண்டவருக்கு தெரியும். அவனுடைய பெயர் பரிதிமேயு என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த வழியிலே கடந்து போகிறார். காரணம் என்ன? அவனுக்கு அற்புதம் வேண்டுமானால் அவன் என்னை நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வழியாய் கடந்து போகிறார். உங்கள் அருகிலே அவர் கடந்து போகிறார். அற்புதத்தை பெற்றுக் கொள்வது உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. அவரால் அற்புதம் செய்ய முடியும், அவரால் விடுதலை கொடுக்க முடியும், அவரால் உங்களுடைய காயங்களை மாற்ற முடியும், அவரால் உங்களுடைய வெளியிலே உள்ளுக்குள்ளே காணப்படுகிற காயங்களை மாற்றி உங்களுடைய வேதனைகளை நீக்கும்படி அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு உங்கள் வழியாய் கடந்து போகிறார். நீங்கள் தான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். முதலாவது அவன் கூப்பிட்டான், இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, அமைதியாயிரு. அநேகர் சொன்னாங்களாம். ஒருத்தர் 2 பேர்ல அநேகர் சொன்னாங்க, பிச்சைக்காரனை சும்மா இரு, குருடனை சும்மா இருன்னு கூட சொல்லி இருப்பார்கள். நீ சும்மா இரு. ஓ சத்தத்தில் அவர் கேட்க முடியாது, அவர் அவசரமாய் போய் கொண்டிருக்கிறார். நீ என்ன சத்தம் இடுகிற? அமைதியாயிரு. நீங்க இயேசுவை கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார் என்று பிசாசுக்கு தெரியும். நீங்கள் கூப்பிடுவதை தடுக்கும்படி அவன் பிரயாசப்படுவான். உங்க வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க, என்ன ஜபம் ஜபம் ஜபம், நீ ஜெபிச்சுதான் நம்ம வீடு இப்படி ஆகி போச்சு, ஜபெல்லாம் பண்ணாத சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க. நீங்க தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டில் அற்புதம் நடந்து விடும் என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால இந்த ஜபத்தை தடுப்பதற்கு உங்க வீட்டுக்குள்ளேயே ஆட்களை அவன் எழுப்புவான். ஜெபம் என்னத்தை கண்ட பிள்ளைகள் சொல்லுவாங்க, மனைவி உங்களுடைய கணவர் சொல்லுவார். சில வீடுகளை மனைவி சொல்லுவாங்க, என்ன ஜபம் என்ன ஜபம், என்ன கூட்டம், என்ன இப்படி ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்றாரு. அவர் நமக்கு என்ன செய்துட்டாரு? தடை வரும். நீங்கள் ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிக்கும் போது அது தடை வரும். அவன் பார்த்தான், தடையை பார்த்துட்டு சரி எல்லாரும் சொல்றாங்களே
நம்ம கண் தெரியாது, நம்ம எப்படி இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள அவங்களை மீறி நம்ம செய்ய முடியும் சொல்லி பேசாம அமைதியா இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டானோ. உங்க ஜெபத்துக்கு யாராவது தடை பண்ணா அப்ப நீங்க என்ன செய்யணும்? முன்னிலும் அதிகமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. முன்னிலும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதுதான் பர்திமேயு செய்தான். பிசாசு எதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறானோ அதைத்தான் நம்ம அதிகமா செய்யணும். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு சொன்னா நான் அதிகமா அறிவிப்பேன். இயேசுதான் ஒரே ஆண்டவர்னு சொல்லக்கூடாது, நான் சொல்ல அதைத்தான் அதிகமா அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். அல்லேலூயா. பிசாசு எதை விரும்பலையோ அதைத்தான் நம்ம அதிகமா சொல்லணும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறதவன் விரும்ப மாட்டான், வேதம் வாசிக்கிறதவன் விரும்ப மாட்டான். அப்ப அதிகமா வேதம் வாசிங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். பிசாசு அதில் தான் தடையை கொண்டு வருவான். நீங்க ஜெபிக்கிறது தான் தடையை கொண்டு வருவான். சிலர்கிட்ட கேட்டா, குடும்ப ஜெபெல்லாம் பண்றீங்களா? நீங்க சொன்னதுனால நாங்களும் ஃபார்ம்லாம் நிரப்பி கொடுத்து குடும்பமா ஒழுங்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் நல்ல சந்தோஷமா எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் இருந்தோம். எப்போ அந்த குடும்ப ஜெபம் ஆரம்பிச்சோமோ வீட்டுக்குள்ளே குழப்பம் வர ஆரம்பிச்சிட்டு, அடிக்கடி சண்டையும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு, நாங்கள் ஜெபிக்க நிறைய பிரச்சனை வர ஆரம்பித்த உடனே சரி இப்போ என்ன பண்ணுறீங்க? ஜெபமே பண்ணுறதில்லை. ஜெபம் பண்ணதானே பிரச்சனை வருது. பிசாசு பிரச்சனையை கொண்டு வர்றான் பிரதர். நாங்கள் ஜெபிக்காமல் சும்மா இருந்தால் ஏதோ டிவியை பார்த்துக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு சும்மா ஜெபிக்காதபடி சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. ஜெபிச்சாதான் பிரச்சனை வருது பிரதர். அதனால நாங்கள் நல்ல பிள்ளையாட்டம் ஜெபிக்கிறதே இல்லை. சில நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க, கேட்டால் இப்படி பதில் சொல்லுவாங்க. நான் அப்படி கேட்டிருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க ஜெபமே பண்ணுறதில்லை. பிசாசுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய ஜெபத்தை நிறுத்திட்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று. அதனால தான் தடையை கொண்டு வர பிரயாசப்படுகிறான். அவன் ஜெபத்துக்கு தடையை கொண்டு வந்தால் என்ன பண்ணணும்? அரை மணி நேரம் ஜெபத்துக்கு தடை கொண்டு வர்றியா? நாங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணிட்டு அவன் அமைதியாயிருவான். அல்லேலூயா. பர்திமேயு 2வது முறை முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இப்ப எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. முதலாவது தடுத்து பார்த்தாங்க. இவன் இன்னும் அதிகமாய் சத்தமிட்ட உடனே இவனை தடுக்க முடியாதப்ப, இவனை பேசாதன்னு சொன்னா இதை விட பெருசா சத்தம் போடுவான். அதனால அமைதியா இருங்கன்னு சொல்லி யாரும் இவன் தடுக்கல. அல்லேலூயா. யாராவது உங்களை தடுத்தால், இயேசுவை நெருங்கும் போது, ஆண்டவரை தேடும் போது தடுத்தால், முன்னிலும் அதிகமாய் தேடுங்கள், முன்னிலும் அதிகமாய் ஜெபம் செய்யுங்கள். முன்னிலும் அதிகமாய் தேடும் போது அந்த தடை தானாய் மாறி போகும். அல்லேலூயா. இப்போ அந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்தது. வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்றார். இயேசு நின்றார். யோசித்து பாருங்க, இயேசு நின்ற உடனே சீஷர்கள் நின்று இருப்பாங்க. சீஷர்கள் நின்ற உடனே அந்த முழு கூட்டம், அந்த ஊர்வலமே நின்று போய்விட்டார். ஆயிரக்கணக்கான பேர் பின்னால போனாங்களே, எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க இயேசுக்கு பின்னால. இப்ப எல்லாம் நிக்கிறாங்க. அப்படியே நின்னவொடனே கேட்டுப்பாங்க, என்ன ஆச்சு? இயேசு நிக்கிறாரு, நம்ம போக முடியல, இயேசு நிக்கிறாரு. இவங்க கற்பனை பண்ணி பாருங்க, என்னாச்சு? கூட்டத்தில் போனாங்க, கூட்டம் என்ன நின்று போச்சு, போய் கொண்டு இந்த ஊர்வலம். இயேசு நிக்கிறாரு, அதனால எல்லாரும் நிக்கிறாங்க. ஏன் அவர் நிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஏன் நிற்கிறார்? ஒரு பிச்சைக்காரனுக்காக, ஒரு குருடனுக்காக, உலகம் அற்பமாக எண்ணின ஒரு மனிதனுக்காக அவர் நிற்கிறார். பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்காக, உள்ளும் புறமும் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிற ஒரு மனிதனுக்காக அவனுடைய அபய குரலை கேட்ட பொழுது இயேசு அங்கே நின்றார். ஒரு பணக்காரனுக்காக அல்ல, ஒரு படித்தவனுக்காக அல்ல, ஒரு செல்வத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக அல்ல, சாதாரண ஒரு பிச்சைக்காரனுக்காக, உலகம் அற்பமாக எண்ணின ஒரு மனிதனுக்காக. அவன் காயப்பட்டிருக்கிறபடியால், பாதிக்கப்பட்டிருக்கிறபடியால், அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுடைய சத்தத்தை கேட்டவுடன் இயேசு நின்றார். அதற்கு மேல் அவரால் போக முடியவில்லை. யாரோ என்னை கூப்பிட்டார்கள். somebody is in need. யாரோ தேவையில் இருக்கிறார்கள், யாரோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னை நோக்கி அபய குரல் எழுப்பினார்கள். இயேசுவால் அதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை. அவர் நின்றார். உங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் நிற்கிறவர். உங்களுடைய அபய குரலை கேட்டு அவர் கடந்து போகிறவர் அல்ல. உங்களை விட்டு அவர் கடந்து போகிறவர் அல்ல. உங்களுக்காக அற்புதம் செய்யும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக நின்று உங்களை அழைக்கிறவர். ஆண்டவர் நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவன் அழைத்து வாருங்க. யாரோ என்னை கூப்பிட்டார்களே, அழைத்து வாருங்கள்.
இப்போ அவன் இயேசுவண்டை வருகிறான். தூரத்திலிருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டான். இப்போ இயேசு பக்கத்தில் வான்னு கூப்பிடுகிறார். இயேசுக்கு பக்கத்தில் வாங்க, இன்னும் அவரை நெருங்கி வாங்க, தூரத்திலேயே நின்று சத்தம் போட்டு கொண்டு இருக்காதிருங்க. அவர் சொல்லுகிறார், வா என்னிடத்தில் அவனை கொண்டு வாருங்கள். கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி வாங்க, கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி வாங்க. மாசத்துல ஒரு நாள் வந்து திறப்பின் வாசல் ஜெபத்தில் பின்னால் நின்று தூரத்தில் நின்று சத்தம் போட்டு ஜெபிச்சுட்டு மாத்திரம் போய்விட்டு எல்லாம் முடிந்தது என்று நினைக்காதிருங்க. தினம் வேதம் வாசிங்க, தினம் ஜெபம் பண்ணுங்க, தினம் முழங்காலில் நில்லுங்க. ஆண்டவரை நெருங்கி வாங்க, ஆண்டவரை நெருங்கி வாங்க. வாரந்தோறும் தவறாமல் ஆராதனைக்கு போங்க, ஆலயத்திற்கு போங்க, ஆராதனைக்கு போய் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. தினம் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை நெருங்கி வாங்க. அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்தில், பிரச்சனையில், தேவையில், நெருக்கத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ கூப்பிடுங்க, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடும் போது அற்புதம் நடக்கும். இயேசுவை தேடி வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதம் செய்தார். நீங்கள் கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? உங்கள் கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல சுகம் வேணும், விடுதலை வேணுங்க கை வைங்க, அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த மகன், இந்த மகள் ஜெபிக்கிற ஜெபத்தினர் கவனமாய் கேட்கிறீரப்பா. இதோ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் அல்லவா? இதோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு விடுதலை வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பியும். ஒரு அற்புதத்தை அவள் கண்டு களிகூறும்படி கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதம் நடப்பதாக. உம்மை நோக்கி எதற்காக கூப்பிடுகிறார்களோ அதில் எல்லாம் அற்புதம் செய்யும். இயேசுவே, என் நோய்கள் மாறணும், கேன்சர் மறையணும், ஆஸ்துமா விலகணும், ஆர்த்தரைட்டிஸ் மரணம், சுகமாக்குங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, சுகமளிக்கிற வல்லமை அவருடைய தலை முதல் கால் வரை இறங்கட்டும். சகல நோய்களும் வலிகளும் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தழும்புகளால் தொட்டு குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடும், வீட்டிலே வியாதியஸ்தரை தொடும். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், விடுதலை அடையட்டும். இயேசுவே இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது பேதுருக்காய் கரத்தை நீட்டின தேவன், இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தேவ செய்தியை கேட்டீர்களா? உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.